ஓம் சாந்தி. பிராமண வாழ்க்கையின் உண்மையான அடையாளம் எப்போதும் எவரடியாக இருக்க வேண்டும். ஞானத்தில் இவ்வளவு தூய்மையாகவும் இவ்வளவு வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். பரம்பிதாவின் எந்த ஒரு சைகையையும் ஒரு கணத்தில் இதயத்தில் இறக்கிவிட வேண்டும். சைகை கிடைத்த உடனேயே ஆத்மா எளிதாகவே அந்த சைகையில் தன்னை ஒத்திசைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சிந்தனையுமின்றி. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்வு எளிதாக இருக்காது. இது திடீர் தேர்வாக இருக்கும். ஒரே ஒரு உத்தரவு ஒலிக்கும், இங்கே நில்லுங்கள், இங்கே பாருங்கள். அந்த கணத்தில் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு நினைவும் நினைவில் வந்துவிட்டால், அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள், நம்பர் 1 இருக்கை தொலைந்துவிடும். மனதை வலிமையாக்கும் ரகசியம் என்னவெனில், ஆத்மாவிற்கு எப்போதும் ஈஸ்வரிய நினைவும் சக்தியுமான உணவையும் கொடுப்பதே ஆகும். அதுவேதான் ஆத்மாவை அசரீரி ஆக்குவதற்கு தயாராக்குவதற்கான ஆகாரமாகும். பல குழந்தைகள் கூறுகிறார்கள், நான் யோகத்தில் உட்காரும் பொழுது ஆத்ம அபிமானி நிலையை விட சேவையின் எண்ணங்கள் வரத் தொடங்குகின்றன. ஆனால் கவனம் கொள்ளுங்கள், இறுதி கணத்தில் சேவையின் எண்ணமே வந்தாலும் பரமாத்மாவின் நினைவிலிருந்து விலகிவிட்டால் அந்த செகண்ட் பேப்பரில் தோல்வி அடைந்ததாகிவிடும். அதனால் இறுதி கணத்துக்காக தயாராகுவது என்றால் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. அந்த ஒரே நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. ஆகையால் எப்போதும் எவரடி நிலையில் இருங்கள். இதுவேதான் நம்பர் 1 பாஸ் ஆவதற்கான ரகசியமாகும். எவரடி ஆகுங்கள். ஓம் சாந்தி.